மைக் கொடுத்தாருல, அவர் தான் நிக்கில் முருகன். அவர் தான் பிஆர்ஓ. அவர் என்ன சொல்கிறாரோ அதான் நாங்கள் செய்யணும். இங்கே வந்து கை காட்டுங்கன்னா நாங்கள் கை காட்டணும், மைக் கொடுத்தா பேசணும். அப்புறம் இங்கே ஒரு லைட் ஒன்று போட்டார்ல, அவருக்கு ரொம்ப நன்றிப்பா. இவ்வளோ நேரம் ஃபேஸே தெரியாமல் ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. இப்போ தான் சும்மா பல்லி மிட்டாய் செதற விட்டா மாதிரி கலர் கலராக இந்த சைடு. அதை பார்த்து நம்மளாம் சந்தோஷப்பட்டுக்கலாம். ஓகே, ரீசார்ஜ் அதுக்கு ஏற்ற மாதிரியே ஃபுல் சார்ஜில் இருக்கிறீங்க போல். அதில் நிறைய பேரை பார்த்தா தெரியுது ஃபுல் சார்ஜ் அப்படின்றது. இந்த சைடில் நிறைய சார்ஜ் ஆகிருக்கு. வெரி குட், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய படத்துடைய சாங்கை இங்கே உங்கள் முன்னாடி ரிலீஸ் பண்ணுறதில்ல. இமான் சார் பார்த்தீங்கல்ல, செகண்ட் இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஹரியர் எதனா எழுத போகிறாரான்னு தெரில. என்ன சார் M1 M2 என்ன ஹரியர் சார் இது? ஸோ அந்த லெவலில் வந்திருக்காங்க. அவர் தான் எப்படி மலையை ஹனுமன் தூக்கி பிடிக்கிற மாதிரி இந்த படத்தை இமான் தான் அப்படி தூக்கி பிடிச்சிருக்காரு. ஸோ சாங்லேருந்து ரீரெக்கார்டிங்லேருந்து எல்லாமே அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சார். அப்புறம் இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் அவர் இங்கே நம்ம அன்பு செழியன் சார், கோபுரம் ஃபிலிம்ஸ். அவர் இங்கே இன்னும் வர முடியல, பட் அவருடைய டாட்டர் வந்திருக்காங்க, சுஷ்மிதா அன்பு செழியன். ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஸோ ஒரு ப்ரொடியூசர் வந்து நல்ல படம் எடுத்துடலாம், நல்லா நடிச்சிடலாம், அதை கொண்டு போய் கரெக்டாக சேர்க்கறது ப்ரொடியூசரோட கையில் இருக்குது. ஃபஸ்ட்டு சாங்கே உங்கள் முன்னாடி இவ்வளோ பேர் முன்னாடி ஒரு காலேஜ் ஈவெண்ட்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ சரியான ரூட்டில் அவங்க படத்தை திருப்பி ரீச் பண்ணுவாங்கன்றதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அண்டு டைரக்டர் காலேஜில் நீங்கள் அவர் ஃபஸ்ட்டு வந்து பேசுனதை பார்த்தீங்கன்னா மாக்காப்பாவை தாண்டி ஆங்கர் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருந்தார். நானே பயந்துட்டேன் இது அப்படின்னு. அவர் வந்து இந்தியா பாகிஸ்தான் படம் பண்ணியிருக்காரு, அந்த படத்தினுடைய டைரக்டரு. ஆமாம் ஆமாம், இப்போ வந்து ரஷ்யா உக்ரைன் பண்ணலான்னு இருந்தார், அதுக்குள்ளே நாங்கள் கூட்டின்னு வந்துட்டோம். லவ் ஒரு காமெடி படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய பிரதர் ஓம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு கேமரா ஒர்க். அண்டு தம்பி ராமையா சார், நீங்கள் தூரத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத ப்ரொஃபஸர் மாதிரியே இருப்பார், கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ப்ரொஃபஸர் மாதிரி இருப்பார். அந்த அளவுக்கு நவரசமும் கலந்த ஒரு அற்புதமான நடிகர். ஸோ அவர் என்னோட அண்ணன் தான் சொல்லணும். அவர் இந்த படத்தில் ரொம்ப சூப்பர் ரோல் பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் தம்பி ராமையா எல்லாம் இந்த படத்துக்கு அப்புறம் தமாஸ் ராமையான் தான் கூப்பிடுவாங்க, அந்த அளவுக்கு காமெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய ஹீரோயின் பயங்கரமான டான்ஸர். அவங்க எப்படியும் இந்த ஈவெண்ட் முடியறதுக்குள்ள ஒரு டான்ஸ் ஆடி காமிச்சிட்டு தான் போவாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு ட்ரீட் இருக்குது, கவலைப்பட வேண்டாம். அப்புறம் லிரிக்கிஸ்ட் இந்த படத்தில் எழுதியிருக்காங்க. அப்புறம் இந்த ஈவெண்ட்டை பண்ணிகிட்ருக்கிற மாக்காப்பா, என்ன மாக்காப்பா மேக்கப்பா. ஸோ மாக்காப்பா பார்த்தீங்கன்னா விஜய் டிவியோட ஒரு மிஸ்கின், கண்ணாடி இல்லாமல் இருக்க மாட்டான் தம்பி, இப்போ தான் கண்ணாடி காட்டிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் எல்லோரும் முன்னாடியும் இந்த சாங்கை ரிலீஸ் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த காலேஜ் ப்ரொஃபஸர் ஈவெண்ட்ஸ் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. தேங்க்யூ. ஆமாம், ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜோடைய மேனேஜ்மெண்ட் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.